பிக் பாஸில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா மார்னிங்கே வந்துட்டு பிக் பாஸ் நார்மல் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எழும்பிக்கணும். ஸோ அவங்க வந்து சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்க வந்து எழும்பி வரும் வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அது இது வந்து ரூல்ஸ். ஸோ அவங்களுக்காக அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்க தங்களோட பவரை வந்துட்டு காட்டணும் என்றதுக்காக அவங்கள வந்து ரூமுக்குள்ளேயே இருந்துட்டாங்க, வெளியில் வர மாட்டோம்ட்டு. அதனால் கடுப்பான கவினி வந்து ஒரு கிளவராக வந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாங்க. ரெண்டு அவங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுவோம்னு சொல்லி ரூம் வாசலில் போயிட்டு அவங்க வந்துட்டு சத்தம் போடுறது பாட்டு போடுற அப்படியான இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இதை வந்துட்டு சுவிக்ஸா வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிளவராக வந்துட்டு அதை வந்துட்டு முறியடிச்சாங்க. ஸோ என்ன நினச்சாங்கண்டா கனி அவங்க வந்துட்டு இப்படி செய்கிறதால தாங்க சத்தம் போடுறதால அவங்களோட நித்திர குழம்பம் டிக்கராகி வெளியில் வருவாங்க எதிர்பார்த்த நேரத்தில் சுவிக்ஸா வந்துட்டு அவங்க பாட்டு பாடுறதுக்கு டான்ஸ் ஆட தொடங்கினோடனேயும் இதால் தங்களோட பிளான் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அவங்களோட. ஸோ செகண்டாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கண்டா கனி வந்துட்டு என்ன பண்ணாங்க, கோவத்தில் அவங்க வந்துட்டு உப்பு இல்லாமல் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கொட்டி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பிக் பாஸில் வந்துட்டு நேற்று மிச்சம் பிடிச்ச சாப்பாடு அவங்களே சாப்பிட்டு கொண்டு சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்களுக்கு தங்களை காட்டி பொறுப்பேற்றினாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இவங்களுக்கு என்ன பொறுப்பேற்றணுன்றதுக்காக ரூமுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு குளிக்கிறதுலேருந்து செய்யலாம்னு விളിக்கிட்டாங்க. இந்த இதில் அரோராவும் ஸ்பிக்ஸாவும் வந்து ரூம்லேயே குளிக்கலாம்னு விളിக்கிறதுக்கு தான் திவாகர் வந்து எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போனாலும் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆனது கொஞ்சம் பேடாக தான் ப்ரொஜெக்ட் ஆகியிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வினோத் வந்து என்ன பண்ண கிளவராக யோசிச்சுட்டு அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கும் தெரியாமல் திருடி கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ளே வச்சு சாப்பிட்டு தொடங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு நார்மலாக முடிஞ்சதுக்கப்புறம் தென் செகண்டாக வந்துட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா நீ நடிகண்டா என்ற ஒரு டாஸ்க்கு வந்துட்டு பிக் பாஸ் வச்சார். ஸோ விஜய் சேதுபதினா காத்து வாக்கில் 2 காதல் இந்த மூவியில் வர ஒரு சீன் உண்டு. நயன்தாரா மேம் அண்டு சனந்தா மேமோட கதைக்கிற ஒரு சீனை வந்துட்டு அவங்க வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு டப் செய்யணும் என்று சொல்லிட்டு அப்படி ஒரு டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்கை வந்துட்டு பயங்கரமாக செஞ்சு இதில் வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதால் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸில் இருந்த 3 பேர் வந்துட்டு பிக் பாஸ் லக்ஸுரி ஹவுஸுக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்லேருந்து நார்மல் ஹவுஸுக்கும் மாறினாங்க. ஸோ தென் இதில் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்துட்டு 3 பேருக்கு கொடுத்தாங்க பிக் பாஸ். இது வரைக்கும் நான் பார்த்தலே தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இதுக்கு மேலே பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த 3 பேர் மேலே இருந்தா வியானா, வினோத், ஆதிரி இந்த 3 பேருக்கு தான் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கிற 3 பேருக்கு மட்டும் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்வியஸ்லி ரெகுலராக நம்ம பார்க்குறது தான் வீக் நாமினேஷன்ஸுக்கு வந்து ஒரு இதான். ஸோ வீக் நாமினேஷனில் வந்துட்டு இந்த முறை வந்துட்டு பார்வதி வந்து 14 ஓட். சொல்லப்போனால் போன முறை வந்துட்டு கலையரசனுக்கு வந்துட்டு 12 ஓட்ஸ் விழுந்துச்சு. ஸோ இந்த முறை பார்வதி அதை பீட் பண்ணி 14 ஓட்ஸ் விழுந்துட்டு சொல்லப்போனால் எல்லாருமே சேர்ந்து குத்தி விட்டுட்டாங்க பார்வதிக்கு. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷலண்டா கலையரசனுக்கு இந்த முறை ஒரு ஓட்டுமே விளையில்லை. இதுதான் ஆச்சரியமாக இருந்து. ஸோ போன கிழமை வந்துட்டு அவரை வந்துட்டு 12 பேர் குத்தினவங்க. ஆனால் அவர் இந்த முறை பொருட்டாக எடுக்கல. ஸோ அவரை வந்துட்டு இவர் ஒரு காம்படிட்டிவாக இருக்காரு இல்லை நினச்சி கொண்டு விட்டுட்டாங்களா இல்லாட்டி இவரை பிறகு பார்த்துக்கலாம்னு பார்த்தாங்களான்னு தெரியல. ஸோ திவாகர் இந்த முறையும் இருக்கிறார். அவருக்கு வந்து 8 votes, கமருதீனுக்கு 5 votes, சபரிக்கு 1 vote, அப்சராவுக்கு 1 vote, எஃப்ஜேக்கு 2 votes, அரோராவுக்கு 3 votes, ரம்யாவுக்கு 1 vote, கேமிக்கு 1 vote. இவங்களில் யாருக்கு எந்த முறை வந்திருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? வேறு ஏதாவது இந்த முறை போட்டிங்கில் வராமல் தப்பிச்சவங்களில் யார் உள்ளே வந்திருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதோட இதில் இவங்களை யார் வெளியில் போகணுன்னு கவனிச்சுட்டு சொல்லுங்கள். அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ 2-3 லவ் ட்ராக்ஸ் வந்து தொடங்கி இருக்குது. அதில் வந்துட்டு அரோரா அண்ட் துஷார் அண்ட் எஃப்ஜேஎன் ஆதிரை இந்த லவ் பேரில் எந்த லவ் பேர் உண்மையாக இருக்குன்ற மாதிரி தோணுது உங்களுக்கு? அதில் இந்த பேர் சேர்ந்துருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் தோன்றுன்றது கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.